மக்களே, நடிகை மும்தாஜ் அவர்கள் சமீபத்தில் தனக்கு ஆட்டோ இம்யூன் நோய் இருக்குது. அதே போல் நான் ஒரு ராட்சசி, என்னை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக டாக்டராக தான் இருக்கணும், ஏன்னா எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்னும், நான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு திருமணம் பண்ணுறதுக்கு யாராவது வந்தால் நான் ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில் இப்படிலாம் கண்டிஷன் போட்டால் யார் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? 44 வயதாகக்கூடிய முரட்டு சிங்கிள் நடிகை மும்தாஜ் அவர்கள் ஓப்பனாக சில பேட்டிகளை சொல்லியிருக்கிறாங்க. குஷி, வேதம், சாக்லேட், மலபார் போலீசார், உனக்காக எல்லாம் உனக்காக, லூட்டி, சொன்னால்தான் காதலா, ராஜாதி ராஜா, வீரசாமி உள்ளிட்ட பல படங்கள் நடிச்சிருக்காங்க மும்தாஜ் பல படங்கள் நடித்தாலும் கூட கவர்ச்சியான கேரக்டர்கள் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜாதி ராஜா போன்ற சில படங்களில் வில்லி கேரக்டர்லையும் மும்தாஜ் நடிச்சிருப்பாங்க. அழகும் திறமை இருந்தும் நாயகியாக நடிக்க வாய்ப்பில்லாமல் சினிமா விட்டு காணாமல் போனவங்களில் மும்தாஜும் ஒருத்தவங்க தான். விஜய் டிவியில் 2018ஆம் ஆண்டில் பிக் பாஸ் சீசன் 2ல் மும்தாஜ் கலந்துக்கிட்டாங்க. 1980ஆம் ஆண்டில் பிறந்தவங்க. இப்போது அவங்களுக்கு 44 வயதான நிலையில் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் முரட்டு சிங்களாக வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. சமீப காலமாக ஆன்மீகத்தில் அவங்க நாட்டம் கொண்டவராகவும் மாறியிருக்காங்க. திருமணம் குறித்த ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலில் தனது திருமணம் குறித்து மும்தாஜ் சொல்லியிருக்காங்க. என்னை யார் திருமணம் செய்து கொள்ள முன் வருவாங்க? நான் எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு க்யூட்டாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ராட்சசி இருக்கிறா. என்னை மாதிரி நல்லவளும் இல்லை, கெட்டவளும் இல்லை. என்னை ஒரு திருமணம் செஞ்சுக்கணும்னா அவர் ஒரு சிறப்பான டாக்டராக தான் இருக்கணும், ஏன்னா நான் ஒரு நோயாளி. அந்த நேர்காணலில் மும்தாஜ் இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் ரொம்பவே ஓப்பனாக இவங்க பேசியிருக்கிறதுனால வைரலாகி வருது. இது ஒரு புறம் இருக்க, நடிகை KR விஜயா அவர்கள் அதிகமான சம்பளம் வாங்கின நடிகையாகவும் அதே போல் முதலமைச்சர் சான்ஸை மறுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்ன வீடியோவில் பார்க்கலாம். புரட்சி தலைவர் MGR மறைந்த போது அடுத்த முதல்வர் யாருன்னு மிகப்பெரிய விவாதம் நடத்தப்பட்டது. அவரோட நடித்த நடிகைகளிடையே ஏற்பட்டதாக மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் அந்த காலத்திலே MGR சிவாஜிக்கு இணையான சம்பளம் வாங்கினவங்க KR விஜயா. 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கியிருக்காங்களாம். இப்போது 50 கோடி 100 கோடி ரூபாய்க்கு அப்போ இருக்கக்கூடிய அந்த 25 லட்சம் சமம். அதே போல் 500 படங்கள் நடித்து சாதனை படைத்தவங்க. இவங்க நடித்து வெற்றியடைந்ததற்கான காரணம் KR விஜயா நடித்தால் அந்த படம் வெற்றி பெற்றுவிடும்ன்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் புதுமுக நடிகைகளை வைத்து ரிஸ்க் எடுக்க யாருமே விரும்பலை. மற்ற நடிகைகளின் பக்கமும் தயாரிப்பாளர்களினுடைய கவனம் போகலை. KR விஜயா கால்ஷீட் கிடைத்ததால் போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. பணத்தையும் தந்து காத்திருப்பாங்களாம். MGR மரணமடைந்த பிறகு ராமாவரம் தோட்டத்தில் அவருடன் நடித்த கதாநாயகிகள் அனைவரும் ஒன்று கூடியிருக்காங்க. KR விஜயா, மஞ்சுளா, லதா, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜானகி அம்மாவோட ஒன்று திரண்டிருக்காங்க. அப்போது யார் அடுத்த முதலமைச்சர் என்ற போட்டி வந்திருக்கு. ஜெயலலிதா ஜானகியை எதிர்த்ததால MGRுடன் அதிக படம் நடித்தவர் என்ற முறையில் அடுத்த ஆப்ஷனாக KR விஜயாவை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாமா என்ற பேச்சு எழுந்துச்சான். ஆனால் தனக்கு முதலமைச்சர் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா KR விஜயா. முதலமைச்சராக பதவியேற்றால் அது தனக்கு பலவிதமான விமர்சனங்களை தந்துடும். தன்னை பற்றிய கிசுகிசுகள் எழுதுவோர்கள் என்னெல்லாம் எழுதுவாங்க, அதனால் முதலமைச்சர் பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாங்களாம். அந்த அம்மா ஒரு தனிமை விரும்பி தனக்கு விருப்பமில்லாததால் அவரை சக நடிகைகளிடம் பேசுவார், இல்லாவிட்டால் பேச மாட்டார். KR விஜயாவின் கணவர் வேலாயுதம் நாயர் பல கோடி சொத்துக்களுக்கு உரிமையாளர். பல பிரைவேட் கம்பெனிகள், சுதர்சன் சிட்ஃபண்ட்ஸு, ஸ்பென்சர் நிறுவனம்னு பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர். அதனால் இவங்க தனக்கு முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்தாலும் கூட எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டாங்களாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.